தந்தை மெஹபூப் பாஷா நம்முடைய இணைப்பில் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள். தமிழக அரசு மூலமாக பரிசு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நேர்காணல பங்கேற்ற பிறகாக இந்த ஒரு பரிசு என்பது அறிவித்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். எனக்கு போறதுக்கும் தமிழக அரசு உதவி பண்ணாங்க. வெற்றி ஸ்கீம் அவர்கள் உதவி பண்ணாங்க. 1.5 லட்சம் ரூபாய். இப்போ வின் பண்ணிட்டு வந்தவொடனே கூப்பிட்டு இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்தது எனக்கு பெருமிதமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய தொகையை நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கணும்ன்ற எனக்கு ரொம்ப அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தை கொடுத்து ஒரு கேரம் பிளேயருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இன்னும் கேரம் பிளேயர் நிறைய வளருவாங்கன்ற இந்த ஊக்கத்தொகையினால நம்புறேன் நான். ஏன்னா இது மாதிரி பிரைஸ் இது வரைக்கும் கேரமுக்கு கொடுத்ததில்லை. நம்ம துணை சிஎம் அவர்கள் கொடுத்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்திருக்காரு. கேரம் பிளேயர்களுக்கு எல்லாருக்கும் பெருமைப்படுத்திருக்காரு. இந்த நேரத்தில் துணை சிஎம் அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாருக்கு பிளஸ் நம்ம தமிழக முதல்வர் சிஎம் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திரு மெஹபூப் பாஷா, காசிமா இந்த இடத்துக்கு வரதுக்காக உலக சாம்பியன் இடத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது? இந்த போட்டிக்கு கூட பங்கேற்பதற்கு எந்த அளவுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க? எப்படி போயிட்டு வந்தீங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு? டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அதாவது விசா ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் அவங்க செலக்ட் ஆகிட்டு, அதாவது இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகிட்டாங்க. விசா 2 வாட்டி கேன்சல் ஆயிருந்தது. இருந்தும் நாங்கள் முயற்சி பண்ணி நம்ம மெம்பர் செக்ரட்டரி ஐஏஎஸ் இவர் சார்ல மேகநகர் ரெட்டி சார் அவர்களை போயிட்டு உதவி கேட்டோம். அவரும் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு விசா கிடைச்சது. இது விசா கிடைச்சி நம்ம போயிட்டு காஜிமா வின் பண்ணிட்டு வந்ததுல ரொம்ப பெருமையா இருக்குது. நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மெஹபூப் பாஷா. உலக கேரம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும் காசிமாவுக்கு தமிழக அரசு பரிசு தொகை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான செய்தியை பார்த்தோம்.